Hi friends, நீங்க வந்து ஒரு Android மொபைல் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களோட Android மொபைல் வந்து iPhone ஓட கம்பேர் பண்ண போறோம். அதாவது iPhone ஓட கம்பேர் பண்ண முடியாது, iPhone 11க்கு கம்பேர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வர அப்படின்றது புரியும். சோ இந்த வீடியோல உங்களோட Android மொபைல iPhone லெவலுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. லான்ச்சர் தான். அது வந்து ஐபோன் லான்ச்சர், ஐபோன் 11 நினைக்கிறேன். ஆமா, ஐபோன் 11 லான்ச்சர். அந்த லான்ச்சர் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டேரக்டா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி வந்து நம்ம செட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டன், அப்புறம் சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், அப்புறம் ஆல் அப்படின்னு எல்லாத்தையும் செட் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி புது புது அப்ளிகேஷன் நிறைய வந்து கொண்டு வந்துட்டே இருப்பேன். நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், ஆல் அப்படின்னு எல்லாத்தையும் செட் பண்ணிருங்க. இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, நான் சொன்னது வந்து இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐஃபோன் 11 அப்படின்ற இந்த லான்ச்சர் தான். இந்த லான்ச்சரை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கீழே கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பர்மிஷன் வந்து கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷன் அதை அலோவ் பண்ணிக்கோங்க. இங்கே ஓகே எனேபிள் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பர்மிஷன் இந்த ஆப் வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க. இந்த லான்ச்சரை அதுக்காக ஒரு பர்மிஷன் வந்து ஆன் பண்ணணும். மேலே வந்து ஆன் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனேபிள் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு மெசேஜ் வந்து வந்தவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து 2 லான்ச்சர் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லான்ச்சர் பிடிக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுங்க. அப்புறம் கீழே கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த வால்பேப்பர் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐஃபோனோட லான்ச்சர் வந்து செட் ஆயிருச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் லான்ச்சர் வந்து செட் ஆயிருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எப்படி இருக்குமோ அதே இன்டர்ஃபேஸ் அப்படி எங்கள் இதுலேயே இருக்கும். இது வந்து ஐஃபோனா இல்லை ஆண்ட்ராய்டு அப்படின்ற அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவும் சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இது எப்போ டவுன்லோட் பண்ண, இது எந்த ஆப்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் அது மட்டும் தான் கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்கறது இல்லை. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பாருங்கள் ஐஃபோனோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பாய். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.